ஒரு 130 ரூபாய் வச்சு வேணும், 130 ரூபாய் வச்சு வேணுங்க. ஏட்டடிகளா இந்த பருப்பு எண்ணெய் மட்டும், பருப்பு எண்ணெய் மட்டும், சீனி 2 கார்டுக்குமே வேணாமா? இல்ல இல்ல 2 கார்டுக்கு வேணாம், சீனி 2 கார்டுக்கு வேணாம். திரும்ப தயவு செய்து வராதீங்கனே, திரும்ப கேட்டு வராதீங்க. சீனி வேணாம், சீனி வேணாம். 2 கார்டு எடுத்துக்கோங்க. 210 கொடுங்க. 100 ரூபாய் வைக்கணும்யா. 10 ரூபாய் கொடுங்க. 10 ரூபாய். என்னென்ன வாங்கிருக்காங்க அவங்க? என்னென்ன வாங்கிருக்காங்க நீங்க சொல்லுங்க. 2 ரூபாய் அரிசி எவ்வளவு வாங்கிருக்காங்க? வாங்கியாச்சு. நான் இப்ப என்னென்ன வாங்கிருக்கானு எனக்கு தெரியல. 4 ரூபாய் வைக்கணும், வைங்க. அரிசி இப்ப வந்திருக்கு. அரிசி இதுல 20 கிலோ அரிசி வாங்கிருப்பாங்களா? எவ்வளவு வாங்கிருக்காங்க நீங்க பாருங்க. இதுல வர்றத நான் சொல்றேன். எனக்கு அதுல வர்றத மட்டும் சொல்லுங்க. ஓ சீனி 2 கிலோ இருக்கு, சீனி 1.5 கிலோ இருக்காங்க. சரி. பருப்பு 1, பாமாயில் 1 இருக்காங்க, மாவு பாக்கெட் 1. அரிசி மட்டும் தான் வந்திருக்கு. யாருக்கு கொடுத்தீங்க? யாரு? அது யாருக்கு போச்சு? மீதி எங்க வானத்துல போக முடியும்? அரிசி மட்டும் தான் வந்திருக்கு. நான் இப்போ உடனே அரிசி வேணாம்ட்டாங்க. சிசிடிவி பாத்துக்கலாம். என்ன செய்யணும்? இப்போ எனக்கு இந்த பொருள் யாருக்கு கொடுத்தீங்க? நீங்க அரிசி மட்டும் வேணாம். எப்படி பில் ஆட் ஆகுது? பில்லுல எப்படியா மேடம் ஆடாது? அதுல மொத்தமா தான் ஆட் ஆகும். இங்க இப்ப நான் இப்ப இத்தனை பேர் பில்லுல எப்படி இல்ல நானு. அப்ப மொத்தமா தான் ஆட் ஆகுமா? ஆமா மொத்தமா ஆட் ஆகும். நாங்க கொடுத்துக்கலாம்ல. கொடுத்துக்கலாம்ல. போய் பாத்துக்கறேன். பாத்துக்கோ. வேணாண்டா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். வேணும்னா நான் போட்டுருவேன். 2 சொல்லாமே முண்டு போடி வச்ச ஆயிரக்கரையாடு இருக்கு, காராக்கரையாடு இருக்கு, எல்லா வகையான கரையாடு இருக்கா. உங்க வீடு வந்துருக்கா, வாங்கிட்டா வாங்க. ஆமா 1 கிலோல ஏதாவது ஒரு பாக்கெட் கொடுங்க. பாக்கெட் ரெடிமேட் இருக்குல்ல, உப்பு ஏதாவது ஒரு பாக்கெட் எடுங்க. எடுங்க. ஒன்று 20. 1 கிலோ எடுங்க. ஒன்று 20. சுத்தமான பாரம்பரிய இருக்கா வந்து வாங்க. பருப்பு மட்டும் 2 கிலோ இருக்கு. அது 1 20 இருக்கு. 1 115 காமிக்குது. அது என்னன்னு தெரியாது. 1 கிலோ 20 கிராம். இது எதுக்கு 1 115 காமிக்குது? அது மட்டும் சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுல்ல? யாருக்கு தெரியும்? யாருக்கு திராசுக்காரர்களுக்கு தெரியும். திராசு அப்போ போய் சொல்லுதா? அது எனக்கு தெரியாதுயா. நான் இருக்கிறத இடம் போடுவேன். யார் போட சொன்னாங்க? நான் கண்காணிப்புல நான் இருக்கேன், சரிங்களா? இப்போ நீ 115 காமிக்க யாருக்கு போட சொன்னாங்க? எந்த எழுதி கொடுத்தாச்சு. அப்போ இதை வச்சு தான் போடுவீங்க. என்ன செய்யறது தம்பி? திராசு 115 கிராம் எப்படி கூட காமிக்குது? 1 கிலோவுக்கு 10% போகுது. சரி பண்ணி 10 கிலோ அரிசியில் 1 கிலோ அரிசி அடிக்கிறீங்க. அதுதான் நான் கேட்குறேன். இது 1 20 இருக்கு கரெக்டா. எப்படி 1 120 காமிக்குது? அதை வைங்கண்ணே. வச்சு நட்டி 0 வைங்கண்ணே. வந்துருச்சா? எப்படி 1 120 காமிக்குது? கொடுங்க. நான் இருக்கிறத இடம் வரும். நான் பார்த்துக்கிறேன்.
தலையில இடையம் மேடம் கூட இருக்கு. புரியல. இடையம் கூட இருக்கு. என்ன இடம் கூட இருக்கு? 1.20 தான் இருக்குது. சரிங்களா? சரி. 1.110 120 காமிக்குது. இது நான் கொடுக்கவே இல்லையே. நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க இருந்தாங்க? மளிகை கடையில் இருக்கு. இது 1 கிலோ 20 கிராம் இருக்கு. சரி. செக் பண்ணியாச்சு. இங்கே ஏன் 1.120 காட்டுது? ஏய், நீ என்ன சண்டை உடனே வர்றியா? இடையே நான் சண்டை போட வரல. ஏன் இடம் கூட இருக்கு? ஏன் இடம் கொடுனா இங்க போய் கேளு. கேட்டாச்சு, அங்க தெரியாதுன்றாங்களே. அப்புறம் மிஷின்ல இருக்குதா வர. நீ என்ன சண்டை உடனே வம்புக்குன்னு பேசுற மாதிரி பேசுற? இடம் ஏன் கூட இருக்கு? என்ன கூட இருக்கா? என்ன சொல்ல போற நீ? நீங்க இப்ப சண்டை நீ சண்டை உடனே வர்றியா? நான் சண்டை ஓடலாம். நீ இப்ப சண்டை உடனே வர்ற. வம்புக்குன்னு பண்ற நீ. இடம் கூட இருக்கு. ஒரு இடம் இருந்தா என்ன பண்ண போற? இடம் கூட இருக்கா என்னையா? அமைதியா இருங்க. இப்ப நான் வந்தது என்ன பொருள் அரிசி மட்டும் வாங்கிட்டு உங்க அம்மா போறாங்க. ஏன் கொடுக்கல நீ கேக்குற? இப்ப இடம் கூட இல்ல இதை நீங்க ஆட் பண்றீங்கல்ல? என்ன ஆட் ஏன் ஆட் பண்றீங்க? கொடுக்காத பொருளுக்கு நீங்க ஆட் பண்றீங்க. மிஷின் போல போட்ற இந்த அக்கா 18 அரிசி வாங்குறாங்க. நான் எல்லாத்துக்கும் ஓகே பண்றேன். இந்த அக்கா உங்க பில்லு எழுதுறவங்க வந்து எனக்கு அரிசி மட்டும் போதும்னு சொன்னா என்னப்பா செய்யறது? இதுல உள்ளதை இதுல எழுதணுமா? உங்க நோக்கத்துக்கு எழுதணுமா? அதை சொல்லுங்க. தம்பி, நான் அரிசி 18 கிலோ போடுறேன். போட்ட உடனே உங்களுக்கு 1.5 கிலோ நான் ஓகே பண்ணிடுறேன். இவங்க எனக்கு அரிசி மட்டும் போதும் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ ஜீனி வருது இந்த வயசானவங்களுக்குலாம். 1 கிலோ போட சொல்றாங்க. நான் என்ன செய்ய சொல்றேன்? சரி, அதாவது இப்ப இது ஏன் இடம் ஏன் கூட இருக்கு? இடம் ஒரு கூட வருதுனா? இடம் ஏன் கூட இருக்கு? அது மட்டும் சொல்லுங்க. என்ன இடம் கூட இருக்குன்னா நீ என்ன சொல்றீங்க? 1 கிலோக்கு 100 கிராம் அடிக்கிறீங்க. எதுக்கு? அது சொல்லுங்க. நீ கூட்டி வாப்பா. நீ யாரையும் வேணா கூட்டி வாப்பா. யாரையும் கூட்டி வா. நீ கூட்டி வாப்பா. அப்ப எடுத்த வீடியோல எங்க வேணா நீ போட்டுக்கலாம். எங்க வேணாலும் போ. போடு போ.